லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு பெரியார் மண் அல்ல, இது மூவேந்தர்களின் மண், சேர சோழ பாண்டியன்களின் மண் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அது மட்டுமல்ல, பெரியாரே எங்களை பொறுத்த வரைக்கும் மண்ணு தான் அப்படின்னு ஒரு கருத்தையும் பதிவு பண்றாரு. அவர் விடுற மாதிரி இல்லை, அதாவது ஒரு முடிவெடுத்துட்டாரு, தமிழ் தேசியமா திராவிடமா, பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற பாதையை நோக்கி அவர் போறாரு. இந்த சூழலில் ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களே நீங்கள் பேசினதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிமறைச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் அவர் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் வராரு. அவருடைய அந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரு பெரியாரை மண் என்று சொன்னார் அல்லவா, அந்த விமர்சனம் ஏற்கப்பட வேண்டிய விமர்சனமாகவே நான் பார்க்கிறேன். அவர் சொன்னது மிகச் சரிதான். எப்படிப்பட்ட மண்ணுன்னா, இவருடைய வசூலில், இவருடைய அரசியல் வாழ்வில், இவருடைய பயணத்தில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த அளவிலான மண்ணாகத்தான் நீங்கள் பெரியாரை பார்க்க வேண்டும். சீமான் என்கிற கங்காணிகள் எல்லாம் இன்றைக்கு உருவாவார்கள், இன்றைக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து தான் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டை எளிய மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் மிக லாபகமாக கொண்டு சேர்த்தார் பெரியார். அதனுடைய நீட்சிதான் இன்றைக்கு ஈரோட்டு தேர்தல் களத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய உள்ளத்தில் இயல்பாகவே ஒரு கேள்வி எழுதில்ல. இவர் என்ன சொன்னாரு? பெண்கள் குறித்து இழிவாக பேசினார் தந்தை பெரியார் என்பது இவருடைய பிரதானமான கருத்து. அப்ப பெண்கள் உண்மையிலேயே கோபம் கொப்பளிக்க பெரியார் மீது ஒரு விமர்சனத்தையும் பெரியாரை எதிர்க்கக்கூடிய நிலைக்கும் வந்திருக்கணும்ல. சீமானுடைய பேச்சை கேட்பதாக இருந்தார். பதில் சொல்கிற இடத்தில் இன்றைக்கு பெரியார் இல்லை, பெரியார் நம்மோடு இல்லை. அப்போ பெரியாரினுடைய குரல் என்ன? பெரியார் என்ன தொனியில் பேசினார், எதற்காக பேசினார், அல்லது உண்மையிலேயே பேசினாரா, பேசவில்லையா, இப்படிப்பட்ட எந்த விதமான எதிர்தரப்பு கருத்தையும் கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது கூட பெரியார் குறித்த தவறான பார்வையை மக்கள் கொண்டிருக்கவில்லை என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, 4 நாட்களுக்கு முன்பு சீமான் கட்சியின் சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருப்பவர் வாக்கு கேட்டு போகிற போது ஒரு பெண்மணி, பெரியார் குறித்து நீங்கள் தவறாக பேசிவிட்டு எங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வருகிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு சீமான் கட்சியினுடைய தோழர் ஒருவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 1000 புத்தகங்கள் என்னிடத்திலேயே பெரியார் குறித்த புத்தகங்கள் இருக்கிறது. இப்போது பெரியார் குறித்து பேச வேண்டியதில்லை, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் இது பற்றி பேசுவோம், உங்களுடைய எண்ணை தாருங்கள், நானே வருகிறேன் என்று சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, 2 கேள்வி இப்போது எழுது. பெண்கள் குறித்து பெரியார் பேசியதை சீமான் சொன்னார் அல்லவா, சீமான் இன்றைக்கு தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கு உயிரோடு இருக்கிறார். பெரியார் நம்மோடு இல்லை. பெரியாருடைய கருத்தை கேட்காமலேயே பெரியார் இப்படி சொல்லி இருக்க மாட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைவருடைய தாக்கம் எத்தகையது என்பதை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கணும். அப்ப சீமான் சொன்னதை மக்கள் ஏற்கலையானா அடியோடு மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் சீமானுடைய கருத்தை. ஒரு இடத்திலாவது மக்கள் பெரியாரிய இயக்க தோழர்களையோ அல்லது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பவர்களையோ பெரியாரிய சிந்தனையாளர்களையோ சந்தித்து, நீங்கள் ஏன் சீமானை பார்த்து இப்படி கேட்கிறீர்கள், பெரியார் சொன்னதைத்தானே அவர் சொல்லுகிறார் என்று கேட்கிறார்களா என்று கேட்டால் கேட்க மாட்டார்கள். கேட்டால் உண்மையை அம்பலப்படுத்துகிற வேலையை பெரியாரிய தோழர்கள் செய்வார்கள். அதனால் அவர்களால் கேட்க முடியாது. ஆனால் சீமானிடத்திலே மக்கள் கேட்கிறார்கள். வழியெங்கும் வீதியெங்கும் சீமானிடத்திலே இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறதா இல்லையா? இன்னொன்று, இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் தவறான விமர்சனத்தை முன்வைத்தார் என்றும் அவர் பேசினார். ஆனால் ஒரு இஸ்லாமிய தோழர் தான் தேர்தல் பிரச்சார களத்தில் சீமான் டெம்போ டிராவலரில் ஏறி நிற்கிற போது, சீமானே வெளியேறு, பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமானே வெளியேறு என்று விண்முட்ட முழக்கத்தை எழுப்புகிறார். அப்போ இவர் எந்த விமர்சனத்தை எல்லாம் பெரியார் மீது வைக்கிறாரோ அந்த விமர்சனம் எல்லாம் முனைமழுங்கி போயிருக்கிறது. எந்த விமர்சனத்தை எல்லாம் யார் மீது பெரியார் வைத்தார் என்று சொல்கிறாரோ அந்த சமூகங்கள் எல்லாம், அந்த சமுதாயங்கள் எல்லாம் இவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. பெண் சமூகம் உண்மையிலேயே பெரியார் பற்றி சீமான் சொன்ன கருத்து உண்மை என்று சொல்லி இருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் பெரியாருக்கு எதிராக பெண்கள் திரண்டிருக்க வேண்டும். ஆனால் திரளவில்லையே. அந்த பெண்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எல்லா வகையிலும் வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கியவர், அதற்கான பாதை சமைத்தவர் தந்தை பெரியார். அவர்தான் அந்த தத்துவத்தின் தலைவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனால் பெரியாரை 100 விழுக்காடு தமிழ்நாட்டு பெண்களும் தமிழ்நாட்டு மக்களும் உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் சீமான் அவரை உள்வாங்கியவர்களை மடைமாற்றுகிற வேலைக்காக இங்கே இறக்கப்பட்டார் அல்லவா களத்தில், அந்த களத்தில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
இப்போ சீமான் பேசுறது எல்லாமே பொய். சீமானுடைய அரசியலே பொய். அதாவது அவர் எதை வைத்து அரசியல் செய்கிறாரோ அது அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரபாகரனுடைய அண்ணன் பையன் சொல்லியிருந்தாரு. இப்போ சீமானோடு சென்ற அந்த ஒளிப்பதிவாளர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சந்தோஷங்கிறவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதாவது சீமான் சொல்வது எதுவுமே உண்மை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் நடந்ததை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லி ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறாரு. அந்த புகைப்படமும் உண்மை இல்லை, அந்த சாப்பாடு ஆமக்கறி சாப்பாடும் அவர் சாப்பிடல, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கான அவர் கூட போனவரே வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனாலும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து சமூக வலைதளங்களில் அவரை வசைப்பாடுறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பார்க்குறது? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய மூளையை கலட்டி மூளையில் வைத்து விட்டு இருக்கக்கூடிய சிலர் இருக்காங்கல்ல, வசைபாடுவதை மட்டுமே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த ஒரு வார காலமாக சீமானுடைய அரசியல், சீமானுடைய ஈழ விவகாரம், சீமானுடைய ஈழ பயணங்கள் குறித்து பல்வேறு நேர்காணல்களில் பேசியிருக்கிறேன். நான் பேசியதற்காக என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்க முடியாமல் என்னுடைய எண்ணை எங்கோ ஒரு குழுவில் சென்று பகிர்ந்து 4 நாட்களுக்கு முன்பு ஏறக்குறைய 2 நாட்கள் தொடர்ந்து எனக்கு அலைபேசியிலே அழைத்து தகாத வார்த்தைகள் பேசுகிற ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள். கடைசியில் ஒரு தம்பி இடத்திலே நான் கொஞ்சம் தெளிவாக அவரிடத்திலே பேசுவதற்கு முற்பட்ட போது அவர்தான் செவி மடுத்தார். பலரும் செவி மடுக்கவில்லை. எல்லோருக்கும் நான் என்ன பேசினேன் என்பதை சொல்வதற்கு முயற்சித்த போது அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரே ஒரு தம்பி மட்டும் அந்த தகவலை கேட்டார். கேட்டதற்கு பிறகு நான் சொன்னதை எல்லாம் அவர் புரிந்து கொண்டு, இல்லைன்னு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க உங்க நம்பரை, அனுப்பிச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அந்த தம்பியினுடைய பெயர் தவமணி. அந்த தம்பியினுடைய எண்ணை நான் வைத்திருக்கிறேன். அந்த தம்பி சொன்ன தகவல் என்னன்னா, இந்த மாதிரி அனுப்பிச்சு தலைமையிலிருந்து உங்ககிட்ட பேசுறாங்க, அர்ச்சனைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி சொன்னாரு, அர்ச்சனைன்னா போனை போட்டு கண்ணாப்பினான்னு திட்டணும்னு, அதுக்குதான் எங்களுக்கு உங்க நம்பர் அனுப்பிச்சு வச்சாங்க, தெரியாதுன்னு சாரின்னு சொன்னாரு. அப்போ சீமான் எத்தகைய ஒரு கூட்டத்தை தயார்படுத்துகிறார்? கொள்கை ரீதியான விமர்சனம். இப்ப நீங்க பெரியார் குறித்து விமர்சனத்தை வச்சுட்டீங்கல்ல, அது ஒரு கேவலமான விமர்சனம், அயோக்கியத்தனமான விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு பெரியார் பற்றி பேசியதற்கு சீமான் மொழியிலேயே சொல்லணும்னு சொன்னா காலில் கிடக்கிற செருப்பை கலட்டி சீமானை போகிற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் அடிக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அப்படி எங்காவது அடித்தார்களா? இல்லை. மாறாக என்ன கேட்கிறார்கள் பெரியாரிய இயக்க தோழர்கள்? அத்தனை ஆயிரம் பேர் திரண்டு வந்தாங்கல்ல, திரண்டு வந்தவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறார்கள். நீங்கள் பெரியார் குறித்து பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அப்படி ஆதாரம் இருந்தால் எங்களிடத்தில் அந்த ஆதாரத்தை கொடுங்கள். அந்த ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு பெரியார் பேசியது உண்மைதான் என்று நாங்களுமே பேசுகிறோம் என்று சொல்கிறார். இப்படி ஒரு மனநிலை கொண்டிருக்கக்கூடிய பக்குவப்பட்டிருக்கிற தோழர்களை நீங்கள் வேற எங்காவது பார்க்க முடியுமா? எப்படி நீ பேசலாம் எங்க தலைவர் பத்தின்னு வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு ஆயுதத்தை ஏந்துகிறவர்களைத்தான் பார்த்திருக்க முடியும். ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒரு கூட்டம் உங்களிடத்துல வந்து ஆதாரத்தை கொடுங்கள் என்று அறவழியில் கேட்கிறார்கள். ஆனா நான் ஆதாரத்தை தரமாட்டேன்னு சொல்றீங்க. ஆதாரம் என்கிட்ட இல்ல, பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்குங்கன்றீங்க. நாட்டுடைமை ஆக்காமலா பெரியாருடைய கருத்துக்களை நீங்கள் படித்து விட்டீர்கள்? நாட்டுடைமை ஆகாத புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காதா? அதனால இந்த நாட்டுடைமை ஆக்குவது, பெரியார் கருத்துக்கு நான் ஏன் ஆதாரம் சொல்லணும், நீங்க தான் ஆதாரம் சொல்லணும்ன்றது, இதெல்லாம் ஒரு மாயமால வேலை. ஒரு பக்கம் அதை வச்சுக்குவோம். இன்னொன்று, இந்த எதிர்கருத்து சொல்பவர்களை மீது வசைபாடுகிற நடவடிக்கை இருக்குல்ல, இது எப்போது உங்களிடத்திலே போதுமான ஆதாரங்களும் உங்களிடத்திலே போதுமான தரவுகளும் இல்லையோ அப்போதெல்லாம் இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் தகாத வார்த்தைகளால் அவர்களுடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அர்ச்சனை செய்கிற வேலையை அவர்கள் துவங்கி விடுவார்கள். இப்ப என்ன சொல்றாரு? அவர் கூட டிராவல் பண்ணி போன இவர் மட்டுமா சொல்றாரு? இதற்கு முன்பு அங்கு இருந்தவர்கள் சொல்லலையா? ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்த பெண்ணை இவர் காதல் வயப்படுத்துவதற்கு முற்பட்டார். அவர் மீது ஒரு காதல் பார்வையை வெளிப்படுத்தினார். யுத்த காலத்தில் அங்கே சென்று அந்த பெண்ணை காதலிப்பதற்கான மனநிலையில் இவர் இருந்தார்னு இதே மாதிரி வேற ஒரு நேர்காணல்ல சொன்னாரா இல்லையா? இப்படி அவரோடு பயணித்து போனவர்கள் எல்லாம் இவருடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். உண்மையிலேயே நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய தலைவரை நீங்கள் சந்திப்பதற்கு போயிருக்கிறீர்கள். வல்லரசு நாடுகள் எதிர்த்து நிற்கிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவரை சந்திப்பதற்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள். அந்த தலைவரை சந்திக்க போன இடத்தில் உங்களால் இப்படி கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விடுவதற்கு மனம் வருமா? மனம் ஒப்புமா? முதலில் அந்த தலைவர் இன்றைக்கு இருக்கிறார் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இந்தியாவுக்குள் மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் இருக்கிறது.
அந்த தலைவரினுடைய இரத்த சொந்தங்கள் வெளியில் வந்து பேசுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இதற்கு முன்பு பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகன் எங்காவது வந்து கருத்து தெரிவித்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? ஏதாவது ஒரு விவகாரத்தில் அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் குடும்பத்தினுடைய கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றனவா? இல்லை. மாறாக இவர் பேசுகிற பொய்யை தாங்க மாட்டாமல் இனிமேலும் இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் புலிகள் நடத்திய யுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியதாக மாறிவிடும். புலிகள் தலைவர் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது அல்லவா, உண்மையான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அவருக்கு உண்டான ஒரு வாழ்வு, அவர் மேற்கொண்ட அந்த யுத்தம், இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டுரும்னு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கருதிய காரணத்தால் அவர்கள் வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு அவர்களையே நீங்கள் ஒருமையில் வசைபாடுகிறீர்களே, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையே ஒருமையில் வசைபாடுவதற்கு எப்படி மனம் வரும்? நீங்க ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த தலைவர் தான் எனக்கு வழிகாட்டி என்கிறீர்கள், அந்த தலைவரின் பெயரை சொல்லி இங்கே ஒரு சித்தாந்த போரை தொடுப்பதற்கு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய களத்தை தயார் செய்வதை போல ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறீர்கள். அப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த தலைவர் குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து உண்மையை சொன்னார் என்கிற காரணத்துக்காக இப்படி உங்களால் பேச முடியும் என்று சொன்னால் உங்களுடைய சித்தாந்தம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பிரபாகரனுக்கும் பெரியாருக்குமான யுத்தத்தை தொடுக்கவில்லை, மாறாக வழக்கமாக நடைபெறுகிற ஆரியர்களுக்கும் பெரியாருக்குமான யுத்தத்தை நீங்கள் கூறு திட்டுகிறீர்கள். நீங்கள் பிரபாகரனுடைய ஆளாக வந்து இங்கே களத்தில் நிற்கவில்லை, ஆரியர்களினுடைய அடிவருடியாக வந்து நிற்கிறீர்கள். நீங்கள் ஈழ விடுதலைக்கு குரல் கொடுத்தவர்களுடைய முகமாக இல்லை, நாக்பூரினுடைய முகமாக வந்து நிற்கிறீர்கள். தமிழ் தேசியத்தினுடைய முகமாக இல்லை, மாறாக நீங்கள் குருமூர்த்தியினுடைய முகமாக இங்கே வெளிப்படுகிறீர்கள் என்பது பட்டவர்த்தனமாக உங்களுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுகிறது, உங்களுடைய செயல்பாடின் மூலமாக வெளிப்படுகிறது. நாளை ஒருவேளை தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களே வந்து இல்லை இல்லை நான் சீமானை சந்திக்கவில்லை, சீமானுக்கு இப்படியெல்லாம் உபசரிப்புகள் நடைபெறவில்லை என்று சொன்னால், சீமான் இன்றைக்கு அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறித்து எந்த கருத்தை வெளிப்படுத்தினாரோ அதே கருத்தை பிரபாகரன் குறித்தும் வெளிப்படுத்துவார். அவருக்கு பிரபாகரன் மீது அன்பும் கிடையாது, அவர் மீதான மதிப்பும் இல்லை, அவர் மீதான மரியாதையும் இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு போராளி தலைவனே ஒரு செஃப் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். இருந்தாலு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தின ஆளுங்கிறது மாதிரியான ஒரு நிலையில கொண்டு வந்து அவர் நிறுத்துவாரா? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்களிடத்திலே எந்த செய்தியும் ஆதாரபூர்வமாக இல்லை, இவர்களிடத்திலே எந்த கருத்துக்கும் தரவுகள் இல்லை. போகிற போக்கில் பேசிவிட்டு போகிற ஒரு பிறர் மனம் கொண்டவர்களினுடைய பேச்சுக்கள் எப்படி வெளிப்படுமோ அப்படி, மதுபோதையில் இருப்பவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி வெளிப்படுமோ அப்படி இவருடைய பேச்சு வெளிப்படுகிற காரணத்தால் அவர்கள் வழக்கம் போல எதிர்கருத்து தெரிவிப்பவர்களை, ஆதாரபூர்வமாக பேசுகிறவர்களை, சித்தாந்த ரீதியாக பேசுகிறவர்களை, இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், உண்மையை பேசுகிறவர்களை தகாத வார்த்தையில் பேசுவதற்காகவும் சமூக வலைதளங்களில் தவறாக அவர்கள் குறித்து சித்தரித்து எழுதுவதற்காகவுமே ஒரு குழுவை வைத்துக் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆளுநர் ஆர்.என். ரவியின் தேநீர் விருந்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே புறக்கணிச்சாங்க, கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் குறித்தான வழக்கு இறுதி விசாரணையில் இருக்குது. இந்த சூழலில் ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தான் சொல்லிட்டு வராரு. முதல்வர் குறித்து ஒருமையில் பேசுகிறத நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாடு சரிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே ஒரு பேரலான கவர்னரன்ஸ் நடத்துவதற்கு ஆளுநர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார். அதற்கு தமிழ்நாடு அரசு குட்டு வைத்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தமிழகம் என்றுதான் சொல்வேன் என்பார். அவரை ஓங்கி கன்னத்தில் அறைவதை போல கொள்கை ரீதியாக நாம் அறைந்ததற்கு பிறகு, அவருடைய பொறுப்பை உணர்த்தியதற்கு பிறகு தமிழ்நாடு தமிழ்நாடு என்று எல்லா அழைப்புதல்களிலும் அச்சடிப்பார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிற போதும் அவருடைய பொறுப்பை உணர்த்துகிற வேலையை தமிழ்நாடும் செய்திருக்கிறது, தமிழ்நாடு அரசும் செய்திருக்கிறது. பின்தங்கி போவதாக அவர் சொல்கிறார் அல்லவா, அவருடைய கருத்தை நாம் ஏற்போம். எந்த துறையில் எந்த நிலையில் பின்தங்கி இருக்கிறது? நீங்க ஒன்னும் ஒரு கட்சியினுடைய சராசரி மூன்றாம் தர பேச்சாளர் அல்ல, ஏதோ போகிற போக்கில் டீ கடையில் உட்கார்ந்து கொண்டு பொழுது போகாமல் பேசுகிற நபர் அல்ல. இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக நீங்கள் பணியிலே இருக்கிறீர்கள். இந்த மாநில அரசினுடைய பணத்தில் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாநில அரசு சொல்கிற வேலையை செய்வதற்காக ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு வேலையால் நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிற போது அந்த கருத்துக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த தரவுகளை நீங்கள் தாருங்கள். தொழில் வளர்ச்சியிலே இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பிலே இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது,
கல்வி கட்டமைப்பிலே இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது. எந்த நிலையில் இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? வெறுமனே ஒரு வரியில் விமர்சனம் வைத்துவிட்டு போவது ஆளுநர் என்கிற பொறுப்புக்கு அழகா என்கிற கேள்வியை இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது. எல்லா துறையிலும் முத்திரை பதிக்கிற ஒரு அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் முட்டுக்கட்டை போடாததை தவிர வேறு எல்லா விவகாரங்களிலும் இந்த அரசு ஏதாவது ஒரு வகையில் பின்தங்கியது என்று சொன்னாலும் இந்த அரசு அதை தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு சரி செய்வதற்கான பக்குவம் பெற்றிருக்கிற அரசாக இருக்கிறது. நான் நல்லா அழுத்தமா பதிவு செய்றேன். நீங்க உண்மையிலேயே தரவுகளின் அடிப்படையில் இந்த அரசு இந்த விவகாரத்தில் பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால், இல்லை இல்லை நாங்கள் பின்தங்கவில்லை என்று பொய் சொல்கிற முதலமைச்சரோ பொய் சொல்கிற அமைச்சர்களோ இல்லை. மாறாக நீங்கள் கொடுக்கிற புள்ளி விவரங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய முயற்சிக்கிற ஒரு அரசு இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க ஆதாரப்பூர்வமாகத்தானே உங்க கருத்தை முன்வைக்கணும். அண்ணாமலை வைக்கிற கருத்தையும் அண்ணாமலை பேசுவதைப் போலவே நீங்களும் பேசுவது என்பது உங்களுடைய பொறுப்புக்கு அழகா என்கிற கேள்வி இருக்குல்ல. இவரு கல்வி கட்டமைப்பை நாம் தமிழ்நாட்டில் உருவாக்கியதை போல வேறு எந்த மாநிலமும் உருவாக்கவில்லை என்பது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் இந்த கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கு எவ்வளவு பெரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு அந்த மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்காமலேயே அந்த பட்டமளிப்பு விழாவை நிறுத்தி வைக்கிற வேலையை இவர் செய்தாரா இல்லையா? இப்போது கூட என்ன, தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனத்தை யுஜிசியினுடைய காரணம் காட்டி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற வேலையை இந்த ஆளுநர் தானே செய்தார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் என்ன, தமிழ்நாடு அரசு ஓராண்டுகளில் செய்திருக்கிற சாதனை என்ன என்பதை பட்டியல் போட்டு அதை கொண்டு போய் ஆளுநரிடத்திலேயே பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் கொடுத்து விட்டு சிவப்பு கம்பளம் விரித்து தன்னுடைய இருக்கையும் அவருக்கு கொடுத்து விட்டு பக்கத்திலே இருக்கிற இருக்கையில் உட்கார்வதற்கும் தயாராகிவிட்டு வாயிலில் வந்து நின்று வரவேற்றார் பேரவைத் தலைவர். ஆனால் நீங்கள் பேரவையில் வந்து பேசினீர்களா? அப்போ எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. மாறாக விமர்சனத்தை மட்டுமல்ல, விமர்சனம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அவதூறு பரப்புகிற வேலையை நீங்கள் செய்வீர்கள். ஆனால் அந்த அவதூறு பரப்புகிற வேலையை நீங்கள் செய்துவிட்டு அதற்கும் எந்த வகையிலும் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை கூட நான் தரமாட்டேன், இந்த அரசுக்கு சுட்டி காட்ட மாட்டேன். உங்களுக்கு பொறுப்பு இருக்கு சார், நீங்க சுட்டி காட்டுங்க அரச, சொல்லுங்க, அரசுக்கு எடுத்து சொல்லுங்க, இந்த அரசு இந்த இடத்தில் தவறி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அதை கேட்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது, நீங்கள் அதற்கான பொறுப்பில இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏதோ டீ கடையில் உட்கார்ந்து பேசுவதை போல வெளிப்படையாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் ஏற்றாலும் சரி மறுத்தாலும் சரி, சீமான் எப்படி போகிற போக்கில் ஒரு விமர்சனத்தை அவதூறாக தூவி விட்டு போகிறாரோ அது போன்றது ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு ஆளுநரும் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநருக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம்? இருவரும் ஒரே அதிகார பொறுப்பில் இருப்பவர்களா? இருவருக்கும் ஒரே அங்கீகாரத்தை தமிழ்நாடு அரசு தந்திருக்கிறதா? இல்லையே. அவர் பேசுவதை போல அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை பேசுவது என்பது ஆளுநருடைய பதவிக்கு அழகல்ல. ஆனால் அவர் அப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார். காரணம், அதை அணைய போகிற விளக்கு அது கொஞ்சம் பிரகாசமாக எரிவதற்கு முயற்சி செய்வது என்பது இயற்கை நீதி. அது போன்றது ஒரு முயற்சியில இப்போது இறங்கி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆளுநர் திரும்ப பெறப்படுவார் என்று சொல்லவில்லை. மாறாக இன்னொரு செய்தியும் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். உள்துறை இதுவரை இந்த ஆளுநருடைய பதவி காலம் குறித்த நிலைப்பாடு என்ன என்பதை இன்னும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு அறிவிக்கவில்லை. எக்ஸ்டென்ஷன் பண்றீங்களா, திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்களா, அல்லது அவரே தொடருவதற்கான ஆலோசனையில் இருக்கிறதா என்பது எதுவுமே தெரியாது. இவருடைய பதவி என்பது காலாவதியாகி போய்விட்டது. ஆனால் இன்னமும் இந்த ரவியை எங்கள் தலையில் கட்டி எங்களை சிதறடித்து விடலாம், எங்களை சிதைத்து விடலாம் என்று நினைக்கிற ஒன்றிய அரசினுடைய எண்ணக்கனவு ஒருபோதும் பலிக்காது. ரவியினுடைய இந்த அவதூறை தமிழ்நாடு அரசு உரிய முறையில் எதிர்கொள்ளும். நன்றி தோழர். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.